இப்படியான சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சு முடிக்கும். ஸோ பம்பழுதாகும், பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் தர மாட்டேன்பாங்க, கேனில் பெட்ரோல் தர இல்லாதம்பாங்க, இரவில் அடிக்கணும், கழுத்தை என்ன அண்ணாந்து பார்த்து மணித்தனக்கள் அடிக்கணும், உடம்பு சவுக்கும், தலை கழுத்து கடுக்கும், கை கடுக்கும், கம்பு கட்டி அடிக்கணும். சும்மா இப்படி சின்ன. ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 2 மாதங்களாக தென்னை மரங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவாலான வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துகிற வேலை திட்டத்தை செஞ்சுக்கிட்டு வரோம். JWA JS கலந்து அடிக்கிறோம். உடனடியாக பூச்சி செத்து விழுகுது பார்க்குறோம். 2 நாட்களுக்குள்ள வெள்ளையாக இருந்த இடங்கள் மஞ்சள், அந்த வெள்ளைகள் கலந்து, அதாவது புழுவோட முட்டை பூச்சி எல்லாம் விழுந்தது பிறகு அந்த இடங்கள் மஞ்சளாக இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் JWA அடித்தா கட்டுப்படுகிறது, பூச்சி சாகுதுங்கிறதுக்கான அறிகுறி. இந்த வேலையை செய்கின்ற போது பல சிரமங்கள் இருக்குது, பல கஷ்டங்கள் இருக்குது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எந்த நேரத்தில் அடிக்கும். காலையிலிருந்து நாங்கள் மாலை நேரம் வரைக்கும் அடிக்கிறோம்னா ஒரு நாளைக்கு பல தோட்டங்கள் அடிக்கலாம், முடிச்சு கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு இதில் அடிக்கிற நேரம் மாலை நேரத்திலிருந்து காலையில் சூரியன் உதயமாகின்ற அந்த டைமுங்கிறதால ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் தான் எங்களால் அடித்து முடிக்க இயலுது. அப்போ ஒரு தோட்டத்தை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இது பின்னரம் அணி அளவில் என்னோட பம்மை ஸ்டார்ட் பண்ணினா மிஷினை ஸ்டார்ட் பண்ணி காலை 6 மணி வரைக்கும் 2 பேர் நாங்கள் 2 வேலை செஞ்சோம்னு சொன்னால் ஒரு 400 மரத்தை எங்களால் அடித்து முடிக்க இயலும். இந்த அளவில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். இதனால் பலரும் கோல் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு டைம் தந்திருப்பேன். இதில் சின்ன சின்ன சேஞ்சுகள் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு போகும். இப்போ பாகரைக்கு போனோம், ஒரு 400 மரத்துக்கு அடிக்கணும்னு சொல்லி ஒரு 2 டேங்க் கிட்டத்தட்ட ஒரு 100க்குட்பட்ட மரங்கள் அடித்த மாதிரி கொண்டு போன மெஷின் பழுதாயிட்டு ரிட்டன் வந்துட்டு அந்த மெஷினை செஞ்சு எடுக்கலாம்னு பார்த்தா அது கொஞ்சம் சிரமமாயிட்டு. அப்போ புத்தளத்துக்கு ஒரு 1000 மரத்துக்கு அடிக்கணுமெண்டு அங்கே அந்த அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்கிட்ட மெஷின் இருந்ததுனால நாங்கள் அவர மெஷினில் அடிப்போம்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அது பெரிய மெஷின், ஆனால் அதுவும் எங்களுக்கு என்ன செய்யலை, கை கொடுக்கல. பெரிய மெஷின் ஆனால் கை கொடுக்கல. 5 நாள் நின்றும் ஒரு நாள் மழை அடிக்க இயலாது, மற்ற 4 நாளும் இதே சிரமங்கிறதால மெஷின் முழுமையாக ஃபெயிலியர். ஸோ திரும்பி வந்துட்டு இப்படி எங்களோட நாட்கள் சிரமங்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்குவோம். இப்போ ஒரு இரவில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சுபகுக்குள்ளே 4-5 தோட்டங்களுக்கு எங்களுக்கு அடித்து முடிக்க இயலாது. அப்போ இந்த ஓடுற தாராக்கள் கொஞ்சம் பொறுமை வேணும் உங்களுக்கும். நாங்களும் முந்தி வந்தாக்களுடைய அடித்து கொண்டு வரும்போது இடையில் பல தடைகள் வரும். இதனால் உங்களுக்கு தந்த டேட், அந்த டைம் பின்னுக்காகும். இந்த சவாலை நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும். பொறுமையாக இந்த சேலஞ்சை நாங்கள் செஞ்சு முடித்தா தான், இந்த பொறுமையோட பயணித்தா தான் நீங்களும் வெல்லலாம், நாங்களும் வெல்லலாம். நீங்கள் நினைக்கலாம் அது என்னது இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்கலாம். இப்படியான சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சு முடிக்கும். ஸோ பம்பழுதாகும், பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் தர மாட்டேன்பாங்க, கேனில் பெட்ரோல் தர இல்லாதம்பாங்க, இரவில் அடிக்கணும், கழுத்தை என்ன அண்ணாந்து பார்த்து மணித்தனக்கள் அடிக்கணும், உடம்பு சவுக்கும், தலை கழுத்து கடுக்கும், கை கடுக்கும், கம்பு கட்டி அடிக்கணும். சும்மா இப்படி சின்ன மரங்கள் இல்லையே அடித்து கை இப்படி அடிச்சுட்டு போகிறதுக்கு. இப்போ சாதாரண இப்படியான மரங்கள் சொன்னால் கட்டி போகலாம். ஆனால் கம்பு கட்டி அடுத்து அண்ணாந்து பார்த்து அடிக்க வேண்டிய மரங்கள். இவ்வளவு சேலஞ்சுகளோடு தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். எனவே இந்த ஓடர்களை தாராக்களும் கொஞ்சம் எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த பொறுமையாக அந்த நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் என்னை செஞ்சு தருவோம். ஆனால் நாங்கள் தந்த நாட்களில் இப்போ இந்த 20ஆம் தேதி பிறகு ஓடுற எடுப்போம் பண்ணோம். ஆனால் டைம் கொடுத்தாக்களுக்கு இன்னும் அடித்து முடியுது. அட்டால் சென்னையில் பல சகோதரர்கள் கோளுக்கு மேலே கோல் செஞ்சு கொள்ள முடியாத நிலை, காத்த முடியல, அங்கே பொத்திவில்லை, இப்படி பல இடங்கள்லையும் டைம் கொடுத்தோம். ஆனால் அந்த டைம் எங்களுக்கு சரியாக முடிச்சு கொள்ள இயலாமல் காரணங்கள் இப்படியாக எங்களை சுற்றி வரக்கூடிய சவால்களால் அவர்களை முறியடித்து கொண்டு தான் வரணும். எனவே வாரம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் எல்லோருடைய தோட்டங்களுக்கும் இதை நாங்கள் செஞ்சு தருவோம். எங்களுக்கும் டைம் வேணும். அதனால் இதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.